Hi students, I am Gopinath, 10th Max, exercise 3.15, question number 1. A garment shop announces a flat 50% discount on the every purchases of item for their customers. Draw the graph of the relation between the market price and the discount. Hence, find the market price when a customer get a discount rupees 3,250. Subdivision 2, the discount when the market price is rupees 2,500. இப்போ கேட்குற கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு கார்மெண்ட் ஷாப் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க எவ்ரி பர்ச்சேஸுக்கு ஐட்டம் பார்த்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கேட்குற கொஷினில் பார்த்தீங்கன்னா இது பேஸ் பண்ணி கிராஃப் ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், டிஸ்கவுண்ட் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதில் அமௌண்ட்டு பற்றி அவங்க எதுவுமே கொடுக்கவே இல்லை. இப்போ மார்க்கெட் ப்ரைஸை நாம் தான் சூஸ் பண்ண போகிறோம். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியாச்சு, டிஸ்கவுண்ட்டு ஒய்ன்னு அசியூம் பண்ணியாச்சு. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees நான் சூஸ் பண்ணுறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட். அப்போது 1000ல் 50% டிஸ்கவுண்ட்னா நம்ம எவ்வளோ வரும்னா 500ன்னு வரும். அப்படியே என்ன பண்ணுங்கள் 2ஆல் அப்படியே டிவைட் பண்ணுங்கள். 1000 divided by 2 தட் இஸ் 50% வந்துடும், உங்களுக்கு 500 வந்துடும். சப்போஸ் 1000 rupeesக்கு 500 rupees டிஸ்கவுண்ட்டு, அதே மாதிரி 2000, அப்போ 2000 இருந்திருந்தால் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கிடச்சிக்கும் பார்த்தீங்கன்னா 1000 rupees கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3000. ஸோ 3000 இருக்கும்போது டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 1500. ஸோ அப்படியே என்ன பண்ணுங்க 2ஆல் டிவைட் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4000. சப்போஸ் 4000 இருந்திருந்தால் அதோட டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 2000 கிடைக்கும். நெக்ஸ்ட் 5000 இருந்ததுன்னா அதோட டிஸ்கவுண்ட் 2500. நெக்ஸ்ட் 6000 இருந்ததுன்னா அதோட டிஸ்கவுண்ட் வந்து 3000. ஸோ மேபி ஒரு 6 வேல்யூ இல்லை 5 வேல்யூ இருந்தாலே போதும், அவர் எக்ஸஸாகவே போட்டுக்கிறோம் ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட் 7000 இருந்திருந்தால் அவர் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 3500 வரும். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து எக்ஸில் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கொடுக்கல. ஸோ நாம் தான் அமௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த அமௌண்ட்டுக்கு 50% டிஸ்கவுண்ட் நம்ம எடுத்தாச்சு. இப்போது இந்த டேபிள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000, 2000, 3000 வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 500, 1000 இதுவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 500, 1000, 1500, 2000, 2500, 3000, 3500. அப்போ தேர்ஃபோர் எக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரெண்டுமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ இட் இஸ் எ டைரக்ட் வேரியேஷன் சொல்லிப்போம். ஸோ அப்போ தேர்ஃபோர் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டேபிள் as x increases, as x increases, y also increases. ஓகேங்களா? x எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறப்போ y அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ therefore it is a direct variation. Therefore it is direct variation. ஸோ டைரக்ட் வேரியேஷன் நமக்கு தெரிஞ்சதுன்னா இதோட சம்மோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க y is equal to kxன்னுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுங்கன்னா கேவோட ஆன்சர் தேவைப்படுது. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த டேபிளில் 2 வேல்யூ சூஸ் பண்ணிங்க. இந்த வேல்யூ வந்து எக்ஸின், இந்த வேல்யூ வந்து ஒய். இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த வேல்யூ ஏதாவது ரெண்டு வேல்யூ எக்ஸ் ஒய் வேல்யூ மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அதை எடுத்து இதில் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒய்ன்றது ஸோ ஒய் வேல்யூன்றது 500 இங்கே சூஸ் பண்ணிங்கன்னா இஸ் 500 இஸ் ஈக்குவல் டு கே அண்ட் எக்ஸோட வேல்யூ வந்து 1000. எனக்கு கேவோட வேல்யூ தேவைப்படுறதுனால இந்த மல்டிபிள் நம்பர் வெளியே போய் டிவைடாக மாறும். தேர்ஃபோர் 500 டிவைடட் பை 1000 இஸ் ஈக்குவல் டு கே. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 0 கேன்சல் ஆகிடும். இந்த 5 1s are 5 2s are. தேர்ஃபோர் பார்த்தீங்கன்னா நம்ம கே ஆன்சர் வந்து 2ன்னு கிடைக்கும். தட் இஸ் 1/2. தட் இஸ் கே இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா நமக்கு வந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்போ கிராஃபில் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எழுதிங்க பிளாட் த பாயிண்ட்ஸ்ன்னு போட்டுக்கிட்டு. ஸோ பிளாட் த பாயிண்ட்ஸ் ஆர், ஸோ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 1000, 500, ஸோ 1000, 500. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2000, 1000. அடுத்தது 3000, 1500. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4000, 2000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5000, 2500. நெக்ஸ்ட் வந்து 6000,
3000, next 7000, 3500. ஸோ டேபிளில் வந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் இங்கே எழுதிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், அப்படியே கிராஃபில் பாயிண்ட் நோட் பண்ண போகிறோம். ஸோ கிராஃபில் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிங்க. ஸோ இதை வந்து எக்ஸ் டேஷ், ஹரிசாண்டல் லைன் வந்து எக்ஸ் டேஷ்னு போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஒய் டேஷ்னு என்ட்ரி பண்ணுங்க, ஒய் டேஷ். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸை வந்து மார்க்கெட் ப்ரைஸ்னு அசீவ் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், எக்ஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்ட்டு, ஒய்ன்றது டிஸ்கவுண்ட்டு. ஸோ ஒய்ன்றது டிஸ்கவுண்ட் என்ட்ரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து 1000 அசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ 1000, 2000, 3000 அப் டு 9000 போட்டுக்கிறேன். 1000 யூனிட்ஸ், 1 யூனிட். ஓகேங்களா, 1 யூனிட்டுக்குள் 1000. நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 500 அசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ 500, 1000, 1500, 2000 எடுத்துக்கிறேன். ஸோ தேர்ஃபோர் ஸ்கேல் எழுதும்போது எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1000 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 cm = 500 யூனிட் எடுத்துங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணலாம். ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1000ல் 500 கொடுத்துக்கிறாங்க. ஸோ 1000ல் 500 வந்துருக்குது. ஸோ 1000, ஸோ 1000ல் 500 பாயிண்ட் இங்கே இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்ட் வந்து 1000, 500. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2000, 1000 இருக்குது. 2000ல் 1000 இங்கே வரும். ஸோ இந்த பாயிண்ட் 2000, 1000. அடுத்த தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3000ல் 1500. ஸோ 3000, ஸோ 3000ல் 1500. ஸோ இங்கே வரும். ஸோ இந்த பாயிண்ட்டு 3000, 1500. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4000ல், ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு 4000, 2000. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 4000, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 4000, ஒய் ஆக்சிஸில் 2000. ஸோ இந்த பாயிண்ட் இங்கே வரும். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு 4000, 2000. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5000ல் 2500, 5000ல் 2500 இங்கே வரும். ஸோ இந்த பாயிண்ட் 5000, 2500. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 6000ல் 3000. ஸோ 6000ல் 3000. ஸோ இங்கே வரும். ஸோ 6000, 3000. அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் பண்ணால் 7000ல் 3500, 7000. ஸோ 7000ல் 3500 இங்கே வரும். ஸோ இவ்வளோ தான் பாயிண்ட்டு. ஸோ சப்போஸ் நீ எக்ஸாமில் ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் வரைக்கும் போட்டாலும் போதும். ஓகேங்களா, ஸோ 3500. ஸோ ஸ்கேல் எடுத்துங்க. ஸோ டைரக்ட் வேரியேஷன் இருந்தாலே கிராஃப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் ஆகும். ஸோ ஸ்கேல் எடுத்துக்கிட்டு நம்ம பாயிண்ட் பிளாட் பண்ண போதும் அதுக்கு வெளியே ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுங்கள், ஸோ ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஸோ பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் பண்ணு. எல்லா பாயிண்ட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி லைன் ட்ரா பண்ணிடுறேன். ஸோ லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேட்குற கொஷினில் பார்த்தீங்கன்னா சப்டிஷன் 1ல் த மார்க்கெட் ப்ரைஸ் when a customer get a discount rupees 3250. ஸோ மீனிங் எல்லாம் புரிஞ்சுங்க. டிஸ்கவுண்ட் வந்து 3250 rupees கிடைக்குதுன்னா மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோவா இருந்திருக்கும். இப்போ நாங்கள் போட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1000, எனக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ கிடைச்சிது 500. அப்போ எனக்கு 500 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னா அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், 1000 இருந்திருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் எங்கள் டிஸ்கவுண்ட் வந்து 3250 கொடுத்தாச்சு. 3250 அவங்க கொஷினில் கொடுத்தாச்சு. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ கட்டுறது கிராஃபில் நம்ம காட்டணும். இப்போ அப்போ இதோட மீனிங் என்னென்னா டிஸ்கவுண்ட்றது என்ன அசீவ் பண்ணிக்கிறோம், ஒய்ன்னு அசீவ் பண்ணிக்கிறோம். மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது எக்ஸ்ன்னு அசீவ் பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம கையில் என்னங்குது டிஸ்கவுண்ட்டு 3250 கொடுத்தாச்சு. அப்போ டிஸ்கவுண்ட்டில் போயிட்டு 3250 எடுக்கணும். இங்கே பாருங்கள், இதுதான் டிஸ்கவுண்ட்டு. அப்போ டிஸ்கவுண்ட் 3250ன்றது எங்கே வரும் பாயிண்ட் பாருங்கள். ஸோ இங்கே 3000, இங்கே 3500, நடுவில் வர்றது என்னது 3250. ஸோ இங்கே இருக்குது இந்த பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அந்த லைனில் இந்த லைன் டச் ஆகிற வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஸோ 3250 இங்கே இருக்குது. ஸோ இங்கே வச்சுக்கிட்டு பாயிண்ட்டை நோட் பண்ணிங்க. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டு இந்த லைனில் டச் ஆகிற வரைக்கும் அப்படியே எடுத்துனுவாங்க. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இப்போ வெர்டிக்கலாக என்ன பண்ணுங்கள், அந்த லைன் இங்கே பாயிண்டில் இருந்து இந்த லைன் அப்படியே எடுத்துருங்க. லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ண போகிறேன். இந்த பாயிண்ட்ல இருந்து
ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணி இப்போது இங்கே பாருங்க இப்போது 3250 டிஸ்கவுண்ட்டு கிடைக்குதுன்னா அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 6500 வரும். ஸோ 6000க்கும் 7000க்கும் நடுவில் வர்றதுனால 6500. அப்போ 6500 ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் 3250 டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது சப்டிவிஷன் 1ஓட ஆன்சர். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட ஆன்சர் எழுதிட்டே வந்துடும் பாருங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து சப்டிவிஷன் 1ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ சப்டிவிஷன் 1. ஸோ கிவன் கொஸ்டின்ல கொடுத்தாங்க. ஸோ டிஸ்கவுண்டர் ஒய், தட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3250 கொடுத்தாங்க. அப்போ எக்ஸோட ஆன்சர் என்னவா இருக்கும்னு பார்த்தோம்னா நம்ம எக்ஸ் என்ன பார்த்தோம் வேல்யூ இங்கே 3215 போடும்போது எக்ஸோட வேல்யூ வந்து 6000க்கு 7000க்கு நடுவில் வர்றதுனால இது 6000 என்ன வரும் 6500 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6500. ஓகே, இது சப்டிவிஷன் 1ஓட ஆன்சர். சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா ஸோ கிவன் கொஸ்டினில் the discount when the market price is 2500. 2500க்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ கிடைக்கும் கேட்குறாங்க. அப்போ 2500 என்னது மார்க்கெட் ப்ரைஸ் தானே. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்னது எக்ஸ் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் போயிட்டு 2500 சூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 2500 எங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ 2000க்கும் 3000க்கும் நடுவில் தான் இருக்கும் 2500 வரும். அப்போ 2500 இங்கே இருக்குது. அப்போ 2500 பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு நேராக அப்புறம் வெர்டிகலாக லைன் ட்ரா பண்ணிட்டு இந்த ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கிறீங்க. இப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் 2250 சூஸ் பண்ணிக்கிறேன். சாரி 2500 சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு டச் ஆகிற வரைக்கும் இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டு இப்படியே ஹரிசாண்டலாக ஒரு லைன் எடுத்துருங்க. இப்போது இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1215 வரும். ஸோ 1000க்கும் 1500க்கும் நடுவில் வர்றதுனால இதோட ஆன்சர் ஆகுனா 1250. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன நமக்கு ஆன்சர் தெரியுதுன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2500 எடுத்தால் டிஸ்கவுண்ட் எவ்வளோ வருது 1215 வருது. ஸோ இதை எடுத்து நம்ம ஃபில் பண்ண ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஸோ சப்டிவிஷன் 2ல் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கொடுத்தாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்தாங்க 2500 கொடுத்தாங்க. ஸோ 2500 பர்ச்சேஸ் பண்ணால் அவர் டிஸ்கவுண்ட் நம்ம என்ன கிடைக்குன்னா ஒயில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பார்த்தோம் 1215 பார்த்தோம். ஸோ இட் இஸ் 1215. ஸோ இவ்வளோ தான் இந்த கிராஃபோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.